கட்டின மனைவி கிட்ட நீ உண்மையா இல்லை, பெத்த தாய்கிட்ட நீ அன்பா இல்லை, பெத்த தகப்பன் கிட்ட நீ மரியாதையா இல்லை, பெத்த பிள்ளைங்கிட்ட நீ பாசமா இல்லை, அப்புறம் என்ன மயிறு வந்து நீ வந்து முதலமைச்சராகி சாதிக்க போற? எனக்கு அதை சொல்லு. மனைவி கிட்ட உண்மையா இருக்கணும் சார். எப்படிப்பட்டவனும் உண்மையாக வாழ்றது யார்கிட்ட நீங்கள் வாழணும்? மனைவிக்கிட்ட வாழணும். அன்பா யார்கிட்ட வாழணும்? அம்மா கிட்ட இருக்கு. மரியாதை யார்கிட்ட தான்? அப்பா கிட்ட. பாசம் யார்கிட்ட? பிள்ளைங்கிட்ட. இது எதுவுமே இல்லை. நடிகைகளை வச்சுட்டு ரூட்டுன்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு நடிகைகளை வச்சுட்டு இவன் வந்து வியாபாரம் பண்ணினுங்கிற நீ அதுக்கு ஒரு பினாமியை போட்டு பொறுக்கி பையனை வந்து பினாமியை போட்டு அவனால் குடும்பத்தையே இழந்து சொல்லுங்கள் சார். நாளைக்கு அந்த பிள்ளைகளை எப்படி சார், ஒரு பெண் பிள்ளை இருக்குது சார், அவனுக்கு எப்படி சார் அந்த வீட்டில் காலை வைக்க முடியும்? பொறுக்கிகளை சேர்த்து வச்சுருக்க வீட்டில் அந்த பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கா? முதல்ல நான் கேட்குறேன். குழந்தைக்கு தான் சொல்கிறேன், விஜய் குழந்தைக்கு தான் சொல்கிறேன், பெண் குழந்தைக்கு தான் சொல்கிறேன். பாதுகாப்பு இருக்கா வீட்டில்? உங்கள் வீட்டில் பாதுகாப்பு இருக்கா? நீ போதையில் இருப்ப, அத்தனை நாய்களும் போதையில் இருக்கும், குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்கா? இதை கேட்கக்கூடாதா ஒரு மனைவி?